ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் கழித்து பேசி வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக பேசுனது வந்து ஒரு தமிழ் ராக்கர்ஸ் வடிவேலா தமிழ் ராக்கர்ஸ் வடிவேல் தான் நினைக்கிறேன். எனக்கு அது கூட மறந்துடுச்சு. வடிவேல் அவர்கள் கைதானப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட்டு இன்னொருத்தர் கைதாவார் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அது அடுத்த 2 நாள்லேயே ஆச்சு. பட் நான் எதிர்பார்த்தது அவர் இல்லை, வேறு ஒருத்தர். அவர் சரி விபி ராக்கர்ஸ் வடிவேல் அவர்களோட கூட நெருங்கிய நண்பர் தான். அவர் தான் கைதாவார்னு எதிர்பார்த்தேன். பட் ஆகலை. அவர் மேபி கரப்ஷன் நடந்திருக்கும். ஓகே, எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் நம்மக்கிட்ட இருக்குது. எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்றலாம். பட்டு அது நல்லா இருக்காது. நம்மளை நம்பி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதை ரிலீஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஆனால் என்கிட்ட சொன்னது வந்து ஒரு பெண்மணி. அதை சொன்னோம்னா நல்லா இருக்காது. அதனால அது வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். ஒரு 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நியர்பை 3 to 2 இயர்ஸ் முன்னாடி, 2 to 3 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த கோமணத்தில் 4 காசு வச்சுருக்கவன்லாம் கட்சி ஆரம்பிச்சிருவியான் அப்படின்னு. நான் என்னோடய சமூகத்தை சார்ந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் அதை தான் சொல்லி பேசியிருந்தேன். பாப்பா ஸ்ரீமதி இறந்த அந்த ஒரு விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி இந்தியன் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இன்றைக்கி இல்லை, ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி 42 கட்சிகளை வந்து அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி பதிவு வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. ஓகே, அதில் கொங்கு நாடு முன்னேற்றங்களும் ஒன்று, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களது ஒன்று, இன்னும் நிறைய கட்சிகள். நான் எல்லாத்து பேரும் மனப்பாடல 2 இருக்குனால சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு 42 கட்சிகள் தேசிய அளவில் 474 கட்சிகளை வந்து பதிவு நீக்கம் செஞ்சுட்டாங்க. இவர் வேல்முருகன் அண்ணன் கட்சிக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னோடய கேள்வி என்னென்னா, உங்ககிட்ட 4 காசு இருந்துச்சுன்னா கட்சி ஆரம்பிச்சிருவீங்களா? இப்போ ஒரு 100 கோடி ரூபா ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னா, அப்படியே ஆரம்பத்துலேருந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு, ஒரு ஊருக்கு போய் ஒரு நாற்காலி போட்டு கோயிலாக உக்காந்து அப்படியே கூட்டத்தை சேர்த்து அப்படியே புழுத்தி தள்ளிடலாம். ஃப்யூச்சரில் நம்ம சமுதாயத்தை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம ஜாதி மக்களை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் போட்டு ஒவ்வொருத்தனையாக கூட்டிகிட்டு வந்து, ஸ்கூல் போகிறவன், காலேஜ் போகிறவன், வேலைக்கு போகிறவன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு கட்சி ஆரம்பிப்பீங்க. கட்சி ஆரம்பித்து மாநாடு, ஒரு 2 மாநாடு, 4 மாநாடு, 5 மாநாடு நடத்துவீங்க. நடத்தி என்ன சோறு போடுவீங்க. அவன் வந்து ஜாதி உணர்வில் வந்து எல்லாம் வண்டி ஆட்டோ வாடகை பிடிச்சிக்கிட்டு ஊர்லேருந்து அப்படியே வருவியா. ஒன்றும் சொந்த காசாக இருக்கணும் உங்கள்கிட்ட, அந்த 100 கோடி 200 கோடி, இல்லாட்டி யாராவது ஊம்படித்து வச்சுருப்பீங்க. அந்த காசை எடுத்து செலவு பண்ணணும். கொஞ்சம் ஒரு 2%, 1%, ஒரு 4% ஓட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த முதல்ல நிற்பீங்களா ஏதோ ஒரு தொகுதி 2 தொகுதியில் சுயேட்சையாக, அப்போ வாங்கி புழுத்திட்டிங்கன்னா அதை வச்சு இருக்கிற மாநில கட்சியோட போய் வந்து கூட்டு சந்திக்குவீங்க. இதுதான் எல்லா கட்சியுமே. இந்த 42 கட்சி சொன்ன பார்த்தீங்களா, அது கட்சி மட்டும் இல்லை, இயக்கம் இருக்குது, லெட்டர் பேடு கட்சி இருக்குது, இயக்கம் இருக்குது, எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். நான் தனிப்பட்ட எந்த கட்சியுமே சொல்லலை. மொத்தமாக இந்த ரத்து செய்யப்பட்ட 42, அது இல்லாமல் நான் ரத்து செய்யப்படாமல் இருக்கிறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளூருக்குள்ளே ஆளை வச்சு கிராமப்புறங்கள், நகரப்புறங்கள், நகராட்சி, மாநகராட்சின்னு அப்படியே பிடிச்சி எந்த பகுதியெலாம் நம்மளோட
வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் மீட்டிங்கை போட்டு இருக்கிற மண்டையை கழுவி கொண்டையை கழுவி எல்லா வேலையும் செஞ்சு அவனை வந்து உங்களோட இயக்கம் கட்சியில் வந்து சேர்த்திக்கிறீங்க. சேர்த்தி கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் மாநிலத்தில் எந்த கட்சி அங்கீகாரத்தில் இருக்கோ, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மூன்றாம் கட்சி, நாலாவதாக இருக்கிற கட்சி, இந்த மாதிரி கட்சியில் போய் அங்கே ஒரு ஒத்த சீட்டு 2 சீட்டுக்கு உங்களோட இயக்கம் கட்சின்னு ஆரம்பிக்கிற பாருங்க, அது மொத்தத்தையும் அடமானம் வச்சு உங்களை நம்பி வந்தால் பாருங்க லட்சக்கணக்கில், அவனுங்களே அடமானம் வச்சு இன்றைக்கி உங்களுக்கு அங்கீகாரமே இல்லை, சூத்தம் மட்டும் போங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியன் தேர்தல் ஆணையம் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாளாக வந்து உங்களை நம்பின எல்லாத்தையும் நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க. இந்த இளவெல்லாம் தெரிஞ்சு தான் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து அவங்க எவன் கூப்பிட்டாலும் சரி, அவன் உள்ளூரில் எவ்வளோ பெரிய புளுத்தியாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டா ஐயா நமக்கு வேலை இருக்குப்பா, வீட்டில் வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, நான் அதை பார்க்கணும், கோழி வச்சுருக்கேன், நான் அதை பார்க்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தவன் தான். ஏன்னா இவனுங்களோட பாலிட்டிக்ஸ் தான் தெரிஞ்சு போச்சு, அப்பயே தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஜாதி வன்கொடுமை சரி அதையே சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் இந்த மாதிரி இயக்கமெல்லாம் ஆரம்பிக்கிறனால, இயக்கமோ கட்சியோ ஆரம்பிக்கிறனால, கீழ் ஜாதிக்காரங்களை பார்த்தா நமக்கு ஒரு கோவம் வருது, அவங்க நம்மளே பார்த்தா அவங்களுக்கு ஒரு கோவம் வருது. இதெல்லாம் உருவாக்குறது யார்? உங்களை மாதிரி ஆட்கள் தான். வேறு யார் உருவாக்குறா? உங்களை மாதிரி ஆட்களை இயக்கம் கட்சின்னு ஆரம்பிக்கிறனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வழியில் பார்க்குறோமா, ஏன்டா தம்பி எப்பரா இருக்குன்னு கேட்போம். அவன் நம்மளே பார்த்தாலும் ஏன்டா தம்பி எப்பரா இருக்குறா, டீ சாப்பிட்றியா, வாடா. நம்ம பார்த்தாலும் வாண்ணே டீ சாப்பிட்னேன், அப்படி அந்த ஒரு வயசு வித்தியாசத்தில் பார்த்து பேசி பழகிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி இயக்கம், இந்த மாதிரி கட்சி, இந்த மாதிரி ஆரம்பிக்கிறனால தான் ஒரு பாகுபாடு வருது எல்லாத்துக்கும். நம்ம மேல் ஜாதிரா, அவங்க கீழ் ஜாதி. யாரா கேட்டா உங்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி? யார் கேட்டா? யார் உங்களுக்கு சமுதாயத்துக்கு சரி ஜாதிக்கு போராட சொன்னால்? யாராவது வந்து கேட்டாங்களா உங்களையா? ஐயா நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்கள் வந்து நின்று புளுத்தி தள்ளி விட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோமா? உங்களோட பணத்தை பாதுகாக்கிறதோசரம் நீங்கள் கட்சி இயக்கம் ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை உண்மையாலுமே ஜாதியை பாதுகாக்கிறதுக்கோசரம் ஆரம்பிக்கிறீங்களா? இதுக்கு மேலே வந்து எந்த ஜாதியிலையும் கட்சி உருவாக்க முடியாது. கட்சி உருவாக்கினாலும் இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாவில் அது எடுபடாது. என்ன வேணால் ரீல்ஸ் போட்டு போகலாம். ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை, பேலை போகிற பரம்பரை, ஆளை போகிற பரம்பரைன்னு என்ன ரீல்ஸ் வேணால் போட்டு போகலாமா ஒழிஞ்சு ஒரு இதுக்கும் ஆகாது. அதனால் வந்து இந்த கோமணத்தில் 4 காசு வச்சுருக்கிறவங்களாம் தயவுசெய்து கட்சி ஆரம்பிக்காதீங்க. உங்களால் தான் ஆவண கொலைகள் நிகழ்கிறது காரணமே நீங்கள் தான்ப்பா. இந்த ஜாதி கட்சிகள் தான். நான் லெட்டர்பேட் கட்சி கூட சொல்லவில்லை, ஜாதி கட்சிகள் தான். அது எந்த கட்சி வேணாலும் இருக்கணும். எத்தனை கட்சி, 42 கட்சியில் எத்தனை கட்சிகள் ஜாதி கட்சிகள்னு பார்த்துங்க. பேர் வேணால் இயக்கத்தில் வச்சுருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு ஜாதி பிரிவு இருக்கும். உங்களால் தான் வந்து மக்களுங்கிறதோட இளைஞர்கள் ரொம்ப வந்து அப்படியே நீங்கள் வந்து அதான் போராட்டத்தில் ஒரு பணத்தை தள்ளுறீங்களே. நம்ம ஜாதிக்கார பையனை பார்த்தா இப்போ இது பண்ணு, அவன் எப்பட்றா அப்படி பேசலாம், அவன் எப்பட்றா போடான்னு சொல்லலாம், அவன் எப்பட்றா வாடான்னு சொல்லலாம், அவனை வெட்டு, கையை வெட்டு, காலை வெட்டு. நம்ம ஜாதிக்கார பொண்ணா எப்பட்றா அவன் பார்க்கலாம், இவன் பார்க்கலாம். உங்களால் தான் ஆவண கொலைகள் அதிகம் நிகழுது, ஜாதி கட்சிகள்னால தான். ஜாதி கட்சிகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். ஜாதி கட்சிகள் ஒழிஞ்சுதுன்னா ஊம்புனாப்பில் மேலே கட்சிகள் ஆட்டை கண்டு போகும்,
அதுக்கப்புறம் ஒரு புதிய கட்சி தமிழகத்தை ஆளும், ஜாதி மதம் பேதமின்றி ஒரு கட்சி ஆளும். அப்போ நல்லாயிருக்கும், தமிழ்நாடு உருப்படும். அது வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது. நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகே, எனிவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து டெய்லியுமே இனிமேல் வீடியோ போடுவேன். டெய்லியும் வீடியோ போடலைன்னா நீங்கள் ஏன் வீடியோ போடலின்னு சொல்லி கேளுங்க. மேபி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா போட முடியாது, இல்லை ரெயின் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போட முடியாது. வீட்டுக்குள்ளே போய் போடலாமேன்னு கேட்காதீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் இனிமேல் நம்ம வீடியோ வரும், எந்த மாற்றமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஜாதி கட்சிகள் முற்றிலும் ஒழிய வேண்டும்.